அப்புறம் குடும்பம்னா ஒரு மனுஷனோடு வாழ்கிறப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நம்ம தான் அதை சரி பண்ணணும். ஒரு விஷயம் கணவன் கோவமாக இருந்தான்னா கூடலாம் பேசாமல், ஒரு விஷயம் மனைவியை கொஞ்சம் நிதானம் எடுக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து, அப்புறம் பொறுமையாக எடுத்து சொல்லி சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அந்த சூழ்நிலையில். ஆனால் என்னென்னா, பாரத்தை தள்ளி விடுற அனுபவம் இருந்து, பாவத்தை தள்ளி விடுற அனுபவம் இருந்தால் இதெல்லாம் வரும். ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பழைய காதலியோ இல்லை பழைய தொடர்போ பழைய பாவமோ ஏதோ ஒன்று மனசில் இருக்குது. இதுவே அதுவாக இருந்தால், எதுவாக இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு மனசில் இருக்குது, குடும்பத்தில் இல்லை. எதுவாக இருந்தால் பழைய தொடர்பு, எகிப்து தொடர்பு, அது எவன் பொண்டாட்டியாக கூட இருக்கலாம். இது புது பெண் இல்லை, அது எவன் புருஷனாக கூட இருக்கலாம். இது இளைஞன், வாலிபன், ஃபஸ்ட்டு மேரேஜ். இது இந்த பழையவனை இருக்கிற வரைக்கும் புதிய ஆசீர்வாதத்தை உங்களால் கட்டி